ஹலோ எவ்ரிவன். என்கிட்ட எல்லாருமே பர்சனலா கேட்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த Web3 என்றா என்ன ப்ரோ கேட்பேன். ஸோ எல்லாருக்கும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. What is the Web3? உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, மனிதர்கள் எல்லாருமே ஆரம்ப காலத்துல இருந்து கால்கள் மூலம் நடக்க தொடங்கி, அதுக்கு பிறகு வீல் கண்டுபிடிக்கப்படுது. அதுல இருந்து மாட்டு வண்டியிலிருந்து மாறுறான், மாட்டு வண்டியிலிருந்து குதிரை வண்டியிலிருந்து மாறுறான், குதிரை வண்டியில இருந்து காருக்கு மாறுறான், கார் அப்படியே ஃபிளைட்டா மாறுது, ஃபிளைட் அப்படியே ராக்கெட்டா மாறுது. இப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. இதே கான்செப்ட் தான் இந்த இன்டர்நெட்லயும் இருக்குது. அதாவது இந்த இன்டர்நெட் ஜேர்னி 3 ஸ்டேஜா டிவைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த வெப்1. இந்த வெப்1 என்னன்னு சொல்லிச்சுன்னா 1990ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் வெப்1ங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுல எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஜஸ்ட் நீங்க இன்ஃபர்மேஷனை பார்க்க மட்டும்தான் முடியும். அதாவது உங்களோட கண்களால அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் நியூஸ் பேப்பர் மாதிரி நம்ம எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது. ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். அதுக்கு பிறகு வெப்2, அதாவது 2004ஆம் ஆண்டு இன்டர்நெட்டோட அடுத்த வெர்ஷன் சொல்லலாம். அது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 2005ஆம் ஆண்டு யூடியூப்ங்கிற ஒரு விஷயம் பப்ளிக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ற மாதிரி வெளிவரும். அதுல யூடியூப் பார்க்க முடியுது, அதுல வீடியோ பார்க்க முடியுது, வீடியோ அப்லோட் பண்ண முடியுது, கமெண்ட் பண்ண முடியும். இப்படியான விஷயங்கள் அதுல செய்யலாம். இங்க இருந்து சோசியல் மீடியாவோட வளர்ச்சி அதிகரிச்சு கொண்டு போகும். இந்த சோசியல் மீடியா எல்லாமே இந்த வெப்2 பேஸ் பண்ணி தான் இருக்கு. இங்க எல்லாத்துலயுமே ட்வீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும், கமெண்ட் பண்ண முடியும். இப்படியான விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். ஆனா அவங்க ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லா, நாம இந்த ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ற இந்த வீடியோவா இருக்கட்டும், போஸ்டா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளை போல ஒவ்வொரு யூசர் மூலமா தான் இது ஜென்ரேட் ஆகும். அந்த அளவுக்கு இன்டர்நெட்டுடைய வளர்ச்சி இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே யாரோ ஒருத்தர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. ஏனண்டா இது சென்ட்ரலைஸுக்கு கீழே இருக்கிறதுன்றதால, இந்த வெப்2ங்கிறது ஒரு சென்ட்ரலைஸுக்கு கீழே இருக்குன்றதால நம்மளுடைய அக்கௌண்டா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், டேட்டாவா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன செய்யப்படுதுன்னா ஒரு சென்ட்ரலைஸுக்கு கீழே கண்ட்ரோல் இருக்குது. அதாவது ஒரு கம்பெனி கிட்டயோ இல்ல ஒரு தனியான ஆளுக்கிட்டயோ அவனுடைய கண்ட்ரோல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டா ஒரு வீடியோவோ அப்படி இல்லைன்னா வயலன்ஸை பரப்புற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இல்லாட்டி இன்டர்நெட்ல அப்லோட் பண்றீங்கன்னு சொன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் அங்க அடியோட இல்லாம இருக்கிறதுக்கு யாருக்கு ஏழு சொன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு, அவரால் இது எல்லாமே செய்யும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்டர்நெட் சார்ந்த எல்லா விஷயங்களும் இந்த வெப்2 பேஸ் பண்ணித்தான் இருக்கு. நீங்க எதை எடுத்து பார்த்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வெப்2 பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா இந்த இன்டர்நெட் ஜேர்னி இதோட முடிஞ்சிட்டான்னு கேட்டீங்களா? இல்ல, அதுக்கு அப்புறம் தான் வெப்3 உருவாகும். வெப்3 அது என்ன? வெப்3 என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ற சென்ட்ரலைஸ்ட் மெக்கானிசம் இருக்கு தானே, இந்த சென்ட்ரலைஸ்ட் மெக்கானிசத்துக்கு அப்படியே நேர்மாறானதுதான் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் மெக்கானிசம். இந்த டீசென்ட்ரலைஸ்ட் மெக்கானிசம் என்னன்னு விளங்கணும்டா பிளாக்செயின் என்னன்னு விளங்கிருக்கும். சோ பிளாக்செயின் என்னன்னு தெரியாதவங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல பிளாக்செயின் என்னன்னு அப்லோட் பண்ணிருக்கோம், அதை போய் பாரு. ஆகவே இங்க ஒரு மிடில் மேன் இருக்க போறதில்ல. இந்த டீசென்ட்ரலைஸ்ட் மெக்கானிசத்துக்கு கீழே மிடில் மேன் ஒருத்தர் இருக்க போறதில்ல. நீங்க தான் ஓனரா இருக்க போறீங்க. உங்களுடைய டேட்டா உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க போது டிரான்ஸ்பரண்டா செக்யூரா இருக்கு. இந்த காலகட்டத்துல ஏஐயோட வளர்ச்சியோட வளர்ந்துட்டு வர டெக்னாலஜி எல்லாமே ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பூமிங்க கொடுக்க போகுது இந்த வெப்3க்கு. இந்த வெப்3 கிரிப்டோ வாலெட்ல யூஸ் பண்ணி செக்யூரா அத்தென்டிகேட் பண்ணலாம். இங்க ஒரு மிடில் மேன் ஒருத்தர் இருக்க போறதில்ல. அதாவது புரோக்கர் மாதிரி யாருமே இடையில இருக்க போறது, இந்த கம்பெனியோ இல்ல சென்ட்ரலைஸ்ல இருக்க இயங்கக்கூடிய ஒரு விஷயங்களோ எதுவுமே இங்க இருக்க போறது. சோ இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிளாக்செயின் பேஸ்ட் இன்டர்நெட்டா இருக்கும். அடுத்தது என்ன பாருங்கடா, இந்த வெப்3 வேர்ல்ட்ல கிரிப்டோட யூஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். இந்த கிரிப்டோட யூஸ் எப்படி இருக்கு சொன்னா, ஒரு காருக்கு இன்ஜின் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு இந்த வெப்3க்கு கிரிப்டோ பெரிய ஒரு யூஸ் கொடுக்கும். இங்க கிரிப்டோ வாலெட்ங்கிறது நம்மளோட டிஜிட்டல் ஐடி மாதிரி. லைக் உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு பாஸ்வேர்ட் இல்ல, ஆனா பிரைவேட் கீ இருக்கும். அதை லாகின் பண்றதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டான சிஸ்டம் ஒன்று தேவையில்லை. இதுக்கு சாம்பிளான
டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸை வந்து பார்த்தோம்னா, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸ் என்று சொல்லுவாங்க. லைக் யூனிஸ்வாப், ஆவே இந்த மாதிரியான ஆப் எல்லாமே ஒரு டீசென்ட்ரலைஸ், அதாவது சென்ட்ரலைஸ்டுக்கு கீழே இயங்காத ஒரு ஆப்ஸாக இருக்குது. ஸோ இன்னும் 4-5 வருஷத்துல வெப்3 பூம் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கிரிப்டோ, மெட்டாவர்ஸ், ஏஐ, பிளாக் செயின் எல்லாம் ஒன்றா வர்ற கன்செப்டா இருக்க போகுது. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு வெப்3 என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும் என்று நம்புறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டா பார்க்கணும்டா எங்களோட CoinTrade அகாடமியோட டச்ல இருக்கும். தேங்க்யூ.